ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து என்னோட வெட்டிங் டே. பையன் வந்து ஊரில் எல்லாம் நைட்டே கேக்கெல்லாம் வெட்டியாச்சு. சரி கோயிலுக்கு போகலாமா வேணாவான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். சரி பையன் வரட்டும், வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கோயிலுக்கு போக வேணான்னு டிசைட் பண்ணியாச்சு. பார்த்தா வெளியே வந்து பெருமாள் வந்திருந்தாங்க. பெருமாள் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்திருந்தாங்க. ஒரு 2-3 வீட்டுக்கு மட்டும் உள்ளே போயிட்டு போகிற மாதிரி. அது என்ன டேன்னுலாம் எனக்கு தெரியல. சரி நம்மளும் போய் தரிசனம் பண்ணலான்னு இது பக்கத்து வீட்டு உள்ளே போனாங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டு அங்கே எல்லாம் அர்ச்சனைலாம் பண்ணாங்க. சரி நானும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நல்லா தரிசனம் பெருமாள் பார்த்தது. சரி இன்னைக்கு கோயிலுக்கு போகாமையே வீட்லேயே இருந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு கல்யாணம் ஆகி 29 வருஷம் ஆச்சு. லாஸ்ட் இயர் கூட வீடியோ போட்டிருந்தேன், வேணும்னா அந்த வீடியோ பாருங்கள். இந்த இயர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு போரான ஒரு கல்யாண நாள் தான் போச்சு. சரி பொண்ணு நான் சமைச்சு தரேம்மா அப்படின்னு சொன்னோன்னே சரி சமைன்னு சொல்லிட்டு பார்த்தா ரைஸ் வந்து சீரக சம்பாவில் கொஞ்சம் இருந்தது, பாஸ்மதி ரைஸில் கொஞ்சம் இருந்தது. சரி 2த்தையும் சேர்த்து ஒரு சிம்பிளாக ஒரு பிரியாணி நம்ம தானே சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் 2 ரைஸையும் ஊற வச்சு கொடுத்தேன் நான். அவளே சூப்பராக நம்ம ஊரில் செய்கிற மாதிரி பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு சங்கரன் கோயில் ஸ்டைலில் ஒரு பிரியாணி. ஏன்னா சங்கரன் கோயிலில் பிரியாணி கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் சீரக சம்பாவில். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரக சம்பாலே தான் செய்வாங்க. நான் 2மே கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால 2 பித்தியும் ஊற வச்சுருந்தேன். இது வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு சிக்கனை கழுவிட்டு தயிர் போட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுட்டா ரெசிபி டீட்டெயிலாக இல்லைனாலும் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதை நல்லா மசாலா பண்ணிவிட்டு வெங்காயத்தை பொன்னிறமாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அந்த மசாலா சிக்கனோட எல்லாத்தையும் நெய்யெல்லாம் கிடையாதுப்பா, நெய் கடைசியாக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா சிக்கன் நல்லா வெந்த உடனே நம்ம வந்து சீரக சம்பா பாஸ்மதி அரிசி வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து லேயராக போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஆனால் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. சரி தந்தூரி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், தந்தூரி அந்த தம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தம் ரெடி பண்ணியிருந்தா. இதே மாதிரி மசாலா ஒரு லேயரு, ரைஸ் ஒரு லேயர்னு போட்டிருந்தா. ரைஸ் நல்லா சீரக சம்பானா அவ்வளோ ஒரு வாசனையாக நல்லா இருக்குது. அதுவும் 2 கலந்து போடும்போது இன்னும் வாசனை சூப்பராக இருந்தது. சரி சிரட்டையை வச்சு சூப்பராக தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டா. எந்த பிரியாணி செஞ்சாலும் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் தம் போடுவோம். நீங்களாம் எப்படி போடுவீங்கன்னு தெரியல. சிரட்டையை நல்லா அடுப்பில் வச்சுட்டு சிரட்டை நல்லா தணலான உடனே ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு நம்ம உள்ளே வச்சோம்னா சூப்பராக தம் பிரியாணி ரெடி ஆயிரும். அதுவும் தம் பிரியாணி, பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா எல்லாம் கலந்த மாதிரி ஒரு வாசனையாக பிரியாணி செம்மையாக இருந்தது. சரி பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வெளியே எங்கேயா கடைக்கு போகலாமான்னு யோசனை பண்ணோம். இல்லை வேண்டாம், அண்ணா வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு என் பொண்ணு சொல்லிட்டா. அதனால் எங்கேயுமே போகல. சரி இப்போ என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு 4 டேஸாக வாக்கிங் போக ஆரம்பிச்சிருக்கோம் நானும் என் பொண்ணும். சரி நல்லா மத்தியானம் பிரியாணியை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வாக்கிங் போயிடலாம் அப்படின்னு பிளானு. சூப்பராக தம் போட்டு அப்படியே மூடி வச்சாச்சு. சூப்பராக எல்லாத்தையும் இது பண்ணி தம் எடுத்துகிட்டு பிரியாணி வச்சு நல்லா டேஸ்டியாக 3 பேரும் நல்லா வெளுத்து கட்டணும் பிரியாணியை. சில நேரம் பார்த்து பார்த்து செஞ்சால் கூட பிரியாணி அவ்வளோவா நல்லா இருக்காது. ஆனால் 2 ரைஸும் மிக்ஸ் பண்ணி செஞ்ச பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே பாருங்க போல்ட்டு, சஞ்சு எல்லாம் பிரியாணிக்கு எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. சிக்கன் போடுவீங்க 2 சஞ்சு, போல்ட் எல்லாம் இவனுங்க வந்து சாப்பிடும்போது கேட்டு கேட்டு நம்ம கிட்ட புடுங்கியே சாப்பிட்டுருவானுங்க. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தோம். சரி நானும் என் பொண்ணும் ஈவினிங் ஒரு 4 o'clock வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க பார்க்குக்கு வாக்கிங் கிளம்பியாச்சு. அங்கே இந்த மாதிரி எக்ஸசைஸ் மிஷின்லாம் இருக்கும். அதெல்லாம் என் பொண்ணு குட்டி குட்டியாக வீடியோ எடுத்தா. சரி இதில் ஆட் பண்ணி விட்டுருவோமே ஆட் பண்ணேன். அவ்வளோதான்ப்பா எங்கள் கல்யாண நாள் இப்படி தான்ப்பா போச்சு. ரொம்ப ஹாப்பியாக நல்லா இருந்தது. சரி அதனால் இதில் கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஒரு 4-5 ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணுவோம். ஏன்னா நானும் இவங்களும் சேர்ந்து ஃபோட்டோ கூட எடுக்கலை நேற்று. சரி இதில் ஆட் பண்ணுவோன்னு தான் ஆட் பண்ணோம். இதெல்லாம் கொஞ்சம் பழைய ஃபோட்டோ தான். லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஒரு 2-3 இருக்கும். அவ்வளோதான்ப்பா இந்த கல்யாண நாள் இப்படி தான் போச்சு. அடுத்த கல்யாண நாள் எப்படி போகும்னு பார்க்கலாம். லாஸ்ட் இயர் நான் வந்து ஆல்பமில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். அதுவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, கல்யாணத்துக்கு வரலனாலும் இந்த ஆல்பம் நீ வீடியோவில் காமிச்சதே நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.